பார்க்கலாம். மக்களே தான் முருங்கை மரம். இது முருங்கை செடி இல்லை, முருங்கை மரம். இதுல இந்த கீரையில நல்லா சத்து இருக்கு, நல்லா அயன் இருக்கு. இது நல்லா ஹெல்தியான ஃபுட், நல்லா அயன் ஃபுட். ஓகே, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் மரத்தை இல்லையும் முருங்கை காய் இருக்கும். இந்த முருங்கை காயையும் இது வந்து நல்லா இதுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு, அது நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா ஹெல்தியானது, சத்தானது. ஓகே, பாருங்க மக்களே, இது சாதாரண தென்னை மரம். இது வளர்ந்தோடனே ரொம்ப பெருசாயிரும். பாருங்க மக்களே, இதுதான் பால் ரோஜா செடி. இது நல்லா பேப்பர் ரோஸ் மாதிரி இருக்கும். இது தொட்டு மாதிரி, இது தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்க எழுதுவீங்களா அந்த பேப்பர் மாதிரி இருக்கும். இங்க பாருங்க மக்களே, இதான் லெமன் ட்ரீ. இதுல இருந்து தான் லெமன் ஜூஸ் நாங்க குடிப்போம். இங்க பாருங்க, அதே மாதிரி இங்கேயும் ரெண்டாவது இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கு. இந்த நாலாவதுலயும் இந்த லெமன் செடி வந்து இருக்கு. இதுல இருந்து தான் ஜூஸ் போடுவோம். பாருங்க மக்களே, இதுதான் கத்தாழை. ஓகே, இதுக்கு நாங்க தண்ணி ஊற்றி இருக்கோம். பாருங்க மக்களே, இது ஃபேஸுக்கும் க்ரீமுக்கும் ஷாம்புக்கும் இது ஒரு யூஸ் பண்ணக்கூடிய செடி. இது ஒரு பெஸ்ட் மெடிசன். இது ஒரு ஆயுர்வேதி செடி. பாருங்க, இது வந்து மாதுளம் செடி. நல்ல அழகாக பூத்து காய்ச்சிருக்கு. ஆனால் இது வந்து அணில் வந்து சாப்பிட்றதுனால இப்போ பழங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நல்ல பூ பூத்துருக்கு, பிஞ்சு எல்லாம் வச்சுருக்கு. சப்போட்டா மரம் நல்ல சின்ன மரமாக இருந்தாலும் நல்ல காய்ச்சிருக்குது. நல்ல பிஞ்சு பெரிய காயெல்லாம் கிடக்குது. ஆனால் ஆக்சுவலி இது வந்து மரத்திலே வந்து பழுக்காது. நம்ம அதை நல்லா கொஞ்சம் பெரிய காயாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பறித்து ஏதாவது சாக்குலேயோ இதுலேயோ வச்சிட்டோம்னா நல்லா பழுத்துரும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக வேறு இருக்கும். நிறைய காய்ச்சிருக்குது. சின்ன மரமாக இருந்தாலும் நிறைய காய்ச்சிருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வாதுமை மரம், வாதுமை கொட்டை மரம். இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த இலைகள்லாம் கொஞ்சம் பழுத்து போய் இப்போ கீழே விழ ஆரம்பிச்சிருக்குது. அதில் ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்குது பாருங்கள். அந்த மரத்தில் ஒரு குருவி அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்கள். இது இன்னும் காய்க்கவோ பூக்கவோ ஆரம்பிக்கலை இன்னும். அப்புறம் இங்கே இது மாமரம். இப்போ தான் கொஞ்சம் சின்னதாக வளர்ந்துருக்குது. சின்னதாக வளர்ந்துருக்குது. இது வந்து மல்லி செடி, குண்டு மல்லிகைப்பூ செடி. அப்புறம் பாருங்கள், வாழைக்கன்று நிற்குது. இப்போ தான் சின்ன கண்ணாக இருக்குது. பக்கத்துலேயும் ஒரு சின்ன கன்று இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் ஒரு சின்ன கன்று இப்போ பக்கத்தில் வந்திருக்குது. இது வந்து கொல்லா மரம், அதாவது முந்திரி மரம். இது இப்போ தான் சின்ன மரமாக இருக்குது. இன்னும் பூக்கவோ ஒன்றுமே பண்ணலை. இப்போ தான் சின்ன மரமாக இருக்குது.
இது ஒரு சின்ன மாங்கன்று தான், இப்போ தான் இருக்குது, இப்போ தான் வச்சுருக்குது. இது வந்து எங்கள் வீட்டு பின்னால் உள்ள மொத்த செடிகள் இதெல்லாம். அதுக்கப்புறம் இது பாருங்க, ஒரு பெரிய புளிய மரம். இப்போ நல்ல புளி காய்ச்சிருக்குது, நல்ல சீசன், நல்ல புளி காய்ச்சிருக்குது. இந்த மரம் வந்து 400 வருஷம் ஆகுது. அந்த புளிய மரம் இருந்து 400 வருஷம் ஆகுது அந்த புளிய மரத்துக்கு ஆயுள். ஆனால் இன்னும் நல்லா இருக்குது இந்த புளிய மரம், நல்லா இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் எங்கள் ஊர் ஜனங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்து புளி பறக்குதாங்க. நிறைய காய்ச்சிருக்கோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் இங்கே எல்லாம் விளையாண்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து அவ்வளோ க்ளீனாக இல்லை. கீழே நல்ல பெரிய மரம். இப்போ ஒரு சில கிளைகள் வந்து கொஞ்சம் கொப்புகள் கொஞ்சம் உடஞ்சி போயிருக்குது. மற்றபடி ரொம்ப பெரிய மரம். 400 வருஷம் ஆகுது. அந்த மரத்துக்கு வந்து வயசு 400 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுதாங்க ஊரில்.